ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான பொருள் இது. ராகி புட்டு தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதுக்கு இது போல் கொஞ்சம் ராகி மாவு எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதுமாரி பெசரிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன், ஏன்னா நான் வெல்லம் போட போகிறேன். அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பெசரி எடுத்துக்கலாம். இது போல் அது இப்படி பிடிச்சா நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும். இது போல் பிடிக்கிற அளவுக்கு பெசரி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் இட்லி தட்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணி போட்டு அதுக்கு மேலே அப்படியே எல்லா மாவையும் கொஞ்சம் பரப்புனா மாதிரி போட்டு விட்டுறேன். போட்டுட்டு அப்படியே அந்த சுற்றி இருக்கிற துணி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா அதை அப்படியே போட்டு மூடி விட்டுருங்க. இது போல் மூடி விடும்போது நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா வேகும், ட்ரை ஆகாமல் அப்படியே வேகும். இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே ஒரு பக்கம் வேர்க்கடலையை இது போல் வறுத்து எடுத்துக்கிறேன். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் கரெக்டான அளவெல்லாம் கிடையாது, கூட குறைய எப்படி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேர்க்கடலை நிறைய இருந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து வந்துருச்சு. ரொம்ப தீச்சிராமல் வறுத்து எடுத்துக்கலாம். இது போல் முரத்தில் சேர்த்து ஆற வச்சுக்கிறேன். இது நல்லா ஆறின பிறகு தான் பார்த்திங்கன்னா அந்த தோல் விடும். இந்த முரத்தை பற்றி சொல்லணும். இது போல் 2 முரம் வாங்கி வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒத்தையாக வாங்கக்கூடாது. முரம் 2 ஜோடியாக தான் இருக்கணும். அதே போல் பிளாஸ்டிக்லலாம் வாங்காமல் இது போல் மூங்கில் முரம் வாங்கி வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் எப்போவுமே 2 முரம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சூடாக இருக்குது, அந்த தோல் பார்த்திங்கன்னா வரமாட்டேங்குது. இதை ஆறட்டும். ஆடுறதுக்குள்ளே கொஞ்சம் வெல்லத்தை உடைச்சி எடுத்துக்கலாம். நான் வெல்லம் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளை சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது போல் கொஞ்சம் உடைச்சி எடுத்துக்கிறேன். இது போல் அடி பிளாட்டாக இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சு நல்லா இது போல் தேய்ச்சிக்கலாம். ஆறிடுச்சு. ஆறினதும் இது மாதிரி தேய்ச்சிட்டு புடச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது நல்லா புடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தோல் இல்லாமல். இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வாசனைக்கு 2-3 ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போது இது போல் கொஞ்சம் கொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். இப்போது வெல்லத்தையும் கூடயே சேர்த்து மறுபடியும் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம், அந்த வெல்லம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த மாவும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அந்த அரைச்ச வேர்க்கடலை பொடியும் இதோட கலந்து நல்லா கலந்துக்கலாம். அந்த மாவு சூடாக இருக்கும்போதே கலக்கணும். அப்படி கலக்கும்போது என்ன ஆகும்னா அந்த வெல்லமும் இலகி கொடுத்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆற வச்சு கலக்கக்கூடாது. அப்போ வெல்லம் அந்த மாவோட மிக்ஸ் ஆகாது. நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது காலையில் டிஃபனாகவும் செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வயிறும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்லான மாதிரி இருக்கும். இப்போ ஸ்கூல்லேருந்து டியூஷன் போகிற பிள்ளைங்களுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அமிச்சிங்கன்னா நைட்டு சாப்பிட்ற வரைக்கும் பசிக்காது. அந்த அளவுக்கு நல்லா ஃபில்லாக இருக்கும். சூப்பராக அது மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்தது. இப்போது ஒரு சிலர்லாம் புட்டு செஞ்சு அப்படியே அடைக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் தண்ணி நல்லா கொஞ்சம் தெளித்து பெசரி நல்லா புட்டு மாதிரி பிடிக்கிற அளவுக்கு இருக்கிறப்போ அந்த பதம் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பொலன்னு ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.